வாசனையே சூப்பரா இருக்கு. போதும். ஆமா, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. உனக்கு பரிமாறிட்டு நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீ சாப்பிடு. எல்லாம் பக்கத்துல தானே இருக்கு, நாமளே எடுத்து போட்டுக்கலாம். நீ முதல்ல உட்காந்து சாப்பிடு. ஏய் இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாம உட்காரு, உட்காந்து சாப்பிடு. எல்லாம் சூப்பரா இருக்கு சுதா. என்னடா பாக்குற? சாம்பார் நல்லா இருக்கு சுதா. சாம்பார் தானே, என் அத்தை வச்சாங்க. அவங்க கை பக்குவமே தனிடா. நான் சாம்பாரை மட்டும் சொல்லல, நீ எனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தது, நம்ம 2 பேரும் இப்படி ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுதா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஏன் கஷ்டம்னு சங்கடப்பட்ட, இப்ப சந்தோஷப்படுற? சங்கடம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது சுதா. ஆனா நம்ம மேல இருக்க பிரியத்தினால ஒருத்தவங்க அக்கறையா சாப்பாடு எடுத்துட்டு வர்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. இந்த அன்பு, அக்கறை, சந்தோஷம் எல்லாமே வாழ்க்கை முழுக்க கிடைக்கணும்னு ஆசைப்படுற சுதா. கண்டிப்பா கிடைக்கும்டா, அதுல உனக்கு சந்தேகமே வேணாம். ஏன்னா இனிமே நீயும் நானும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்க போறோம். என்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சாலும் நான் உன்னை விடுறதா இல்லடா. நம்ம காம்போ செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி எல்லா விஷயத்திலயும் நம்ம இதே மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. செல்வம், பார்த்து செல்வம், இந்தா தண்ணி குடி. குடி. அண்ணி, அண்ணி. என்ன ரஞ்சிதா? அண்ணி, நான் கடை வரைக்கும் போகணும், போயிட்டு வந்துடுறேன். வீட்ல தான் எல்லா சாமானும் இருக்கே, இப்ப என்ன வாங்க போற? அண்ணி, சுதாதா இப்ப புதுசா ரெசிபி ட்ரை பண்றால. இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா செஞ்சு பார்க்க போறாளாம். அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்க. இது பாருங்க, ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்கா.